அனைவருக்கும் இனிய வணக்கம். யானைக்கு வந்து தும்பிக்கை எப்படி முக்கியமான ஒரு 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 பாகமோ, அந்த மாதிரி மனிதனோட வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. உலகத்தில் வந்து நம்ம எதை தொலைச்சாலும் எதை இழந்தாலும் நம்மளால் வந்து திரும்ப அடைய முடியும். ஆனால் தன்னம்பிக்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து லைஃப்பில் முன்னேறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த யானைக்கு தும்பிக்கை இல்லைன்னா அந்த யானை என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் ஒரு மனிதன் வந்து தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்போ குறிப்பாக வந்து நம்மள மாதிரியான ஒரு பெரிய பேக்ரவுண்டு இல்லாமல் பல கனவுகளோடு இருப்போம். ஆனால் எதை செய்கிறதுனாலும் வந்து ஒரு சமூக தடை இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் இலக்கை நோக்கி போகிறதுக்கு ஒரே ஒரு பேராயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து தன்னம்பிக்கையாக மட்டும்தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது லாஸ் ஆயிடுச்சு. இல்லை ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அது போயிடுச்சு. இல்லை படித்து முடிச்சிருக்கீங்க, வேலை கிடைக்கல. இல்லை நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடிட்டுருக்கீங்க, அது உங்களுக்கு வந்து சரியாக அமையலை. இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கு உண்டான ஐடியா எதுவும் இல்லை, இல்லை பண முதலீடு இல்லை, ஆனால் ஆசைகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான பல்வேறு சூழலில் உங்களுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க, ஒரு கம்பேரிசன் வீட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து நல்லா இருக்கிறப்ப, ஒரு பதவியும் பணமும் இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த இந்த உலகமே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இல்லைனா அதை தேடிட்டு இருக்கீங்களோ, ஒரு மாதிரி இறங்கு முகமாக உங்கள் லைஃப் இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர் திசையில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட உறவினர்களாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட வெல்விஷராக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் சகோதர சகோதரிகள், அவங்க அப்பா அம்மா கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே உள்ள ஒரு அக்கறைன்னு எடுத்துக்கலாம், இல்லை அதீத பாசம், அதனால் ஏற்படக்கூடிய பயத்தினால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து நம்ப மாட்டாங்க. அது நார்மலாக அப்படி தான் இருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். ஆனால் உலகமே நம்மளுக்கு எதிர் திசையில் நின்னால் கூட நான் என்னோட நம்பிக்கை தன்னம்பிக்கை விட மாட்டேன்ட்டு இருக்கிறவன் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறுவான், கண்டிப்பாக முன்னேற முடியும். ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தெளிவில்லாத ஒரு நம்பிக்கை, நான் சொல்கிற நம்பிக்கைங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையா, மறுபிறவி இருக்கா இல்லையா, இல்லை வந்து அந்த இது இருக்கா இல்லையான்னு, அதாவது நான் வந்து அந்த மாதிரியான நம்பிக்கைகளை பற்றி பேசலை. ஒரு மனிதன் தன்னோட கனவுகளை சுமந்து கொண்டு தான் இதுவாக விரும்பணும், தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், தான் ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை ஒரு ஃபாரின் போகணும், இல்லை அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு ஒரு கனவுகள், ஒரு அல்டிமேட்டாக ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்போம், ஒரு குறிக்கோள் வச்சுருப்போம். அந்த இலக்கு அடையணும்னு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான தடைகள் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒரு ஒரு வேலையை விட்டுட்டோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருக்கிற பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் என்னப்பா வெளியே போனால் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு 4 பேர் எங்கேயாவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் யாருங்கிறது இது வரைக்கும் தெரியல, பட் யாரோ ஒரு 4 பேர் நம்மளை பற்றி தப்பாவோ இல்லை ஏதோ மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனம் உடஞ்சி போயிருக்கிறப்ப இன்னும் வந்து காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை மனசை வந்து ஊனப்படுத்துகிற மாதிரியோ இன்னும் வந்து பல்வேறு விதமான செய்திகள்லாம் வந்து நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி போகிற அளவுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து நம்மள்ட்ட இருந்தால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். இப்போ எனக்கு வந்து வெளியே வந்து உதாரணங்கள் சொல்ல தெரியல, பட் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு 1-2 விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஏதோ இந்த இங்கிலாந்து அந்த மாதிரிலாம் கண்ட்ரிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை உண்டு. பட் எனிவே அப்புறம் பிஇ முடித்தேன், எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜாப் எனக்கு கிடச்சிது. அந்த ஜாப் கிடைச்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ட்ரை பண்ணலாம், அங்கே வந்து யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2001 ஒரு 7,000-8,000 சம்பளத்துக்கு எனக்கு வேலை கிடச்சிது. நான் நினச்சேன் சரி ஒரு 2-3 மாதம் கழிச்சு போயிட்டா கூட சிங்கப்பூரில் போயிட்டோம்னா இங்கே 1 வருஷம் சம்பாதிக்கிறது அங்கே 1 மாதத்துலேயே நம்ம சம்பாதிச்சிடலாம்ல அப்படின்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒரு 6 மாதம் பக்கம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து எம்எஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ட்ரை பண்ணுறப்ப என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்போ எனக்கு சேர்த்து ட்ரை பண்ணுறாஜா அப்படின்னாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை கேட்டு பார்த்தேன். ஓகே நான் அவங்களுக்கு சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஸோ நான் எம்எஸ் ட்ரை பண்ணேன், அவங்கன்றதுக்கு பிஎஸ் ட்ரை பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த சமயத்தில் அந்த ட்வின் டவர் வந்து ப்ராப்ளம் ஆனாலும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் வந்து கொஞ்சம் வீசா கிடைக்கிறது கஷ்டமாயிருச்சு, கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு நினச்சதோட. ஸோ அந்த என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்களா, அவங்க அப்பா அம்மா வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு இவ்வளோ நாளாச்சு பணம் கொடுத்தாச்சு, நம்ம வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னோடனே எனக்கு ட்ரை பண்ண அந்த பையன்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் மாதிரி பண்ணேன். அதில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் எனக்கு பணத்தை திரும்ப கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கு வந்து வீசா எடுத்து கொடுத்துட்டு அப்படி
ஸோ எனக்கு வந்து ஜெர்மனி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல லக்கு அந்த சமயத்தில் கிளம்பி போயிட்டாங்க. பட் அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 2001 2003 வரைக்கும் நானாக சுயமாகவே ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு என்னாச்சுன்னு கேட்டால் வேலைக்கும் போக முடியல. சிங்கப்பூர் ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு, ஜெர்மனி போச்சு. இப்போ நானாக ட்ரை பண்ணி ஜெர்மனி விசா அப்ளை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் யூகேல ஒரு யூனிவர்சிட்டியில் வாங்கி அட்மிஷன் வாங்கி ட்ரை பண்ணேன். அதுவும் எனக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 தடவை விசா ரிஃப்யூஸ் ஆயிடுச்சு. அவர் திரும்ப ஒரு தடவை ஜெர்மனியில் ட்ரை பண்ணி, இந்த மாதிரி 2 தடவை ஜெர்மன் விசா ரிஃப்யூஸ் ஆகி 2 தடவை யூகே விசா ரிஃப்யூஸ் ஆகி வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாதாளத்துக்குள்ளே போன மாதிரி ஆகிப்போச்சு. திரும்ப இங்கே வேலை ட்ரை பண்ணால் வேலையும் கிடைக்கல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு போகவே இல்லை. எப்படி நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் ஒரு முயற்சி பண்ணேன். அப்போ சைப்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட், ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தெரியாது. பட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வாங்கினேன். அப்புறம் வந்து அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் அங்கேருந்து 2005 வந்து 2003 நான் சைப்ரஸ் போனேன். அப்புறம் 2005 அங்கேருந்து இங்கிலாந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்லிட்டேன். பட் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நிறையா வலிகள், வேதனைகள், முயற்சிகள் இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒன்று மட்டும் என்னை கைவிடாமல் இருந்தது வந்து என்னோட தன்னம்பிக்கை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த சமயத்தில் என் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. குறிப்பாக என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் அப்பா அம்மா கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் நான் டைம் வேஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் போகல. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அப்பா அம்மா கூட நம்பிக்கை இழந்துட்டாங்க. பட் நான் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னோட நம்பிக்கையை விடலை. பெரிய நல்ல வாய்ப்பு கிடச்சிது. அங்கே போய் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்து போனேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் இங்கிலாந்துலேருந்து நான் வந்துட்டேன். 2012 வந்துட்டேன். இங்கே வந்தப்போ நான் பெரிய கனவுகளோடு வந்தேன். நம்ம இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கோம், இங்கே வந்தோம்னா பயங்கரமான ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஒன்று ஓவர் குவாலிஃபைடு அப்படிம்பாங்க, இல்லைனா உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிம்பாங்க. 2012 கிட்டத்தட்ட ஒரு 15 வரைக்கும் ஒரு 3.5 வருஷம் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது செட் ஆகுதுன்னு வெளியே வந்துடும். ஒரு ஒரு இன்ஸ்டேபிளாக ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமலே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ராப்பராக எனக்கு ஒரு இன்கம் வரல அந்த சமயத்தில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக போயிடுச்சு. அங்கே கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நான் இங்கிலாந்துலாம் வந்து அந்த சமயத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 இயர்ஸ் பக்கம் இங்கிலாந்துலேருந்து வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருப்பேன், எல்லாம் வருவோம். பட் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. வேலை இல்லை அப்படின்னு கையில் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு ஜாயின் பண்ணுறது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அது செட் ஆகலன்ட்டு அப்புறம் வந்துடுறது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு இன்கம் சோர்ஸ் இல்லை, நம்ம நினச்ச மாதிரி லைஃப் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எதிர் திசையில் போன மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா உறவு, நட்பு எல்லோரும் கிடையாது. பட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை எனக்கு வந்துடுச்சு. அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சரி இனிமேல் அவனோட லைஃப் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, அவ்வளோ இனிமேல் வேலைக்கு போகிற மாதிரி தெரில, இல்லைன்னா இவங்க வந்து சரியாக செட்டில் ஆகிற மாதிரி தெரில அப்படிங்கிற அளவுக்கு அப்பா அம்மாவே பார்த்திங்கன்னா என் மேலே வந்து ஒரு அவநம்பிக்கை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட நான் அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு சில சமயத்தில் இறங்க முகமாக இருக்கிறப்ப நான் வந்து ஒரு விதமான ஜாபுக்கு போகணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷனில் இருக்கேன். பட் அவங்களோட ஆசைகள் வேறு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு வேலைக்கு நீ போ அப்படிங்கிறாங்க. பட் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் வந்து மொத்த உலகமே வந்து நம்ம எதிர் திசையில் நின்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது மாறிச்சு 2016. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாப் நல்லபடியாக போச்சு. பட் அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால கூட உங்களை நம்ப முடியாது. ஆனால் நீங்கள் வந்து விடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் இந்த உலகமே உங்களுக்கு எதிர் திசையில் நின்னா கூட உங்களால் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் அந்த அனுபவத்து மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதே மாதிரி தான் அந்த ஒரு 1.5 வருஷம் ஒரு ஜாப், நல்ல ஜாப் இருந்துச்சு, பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் சேலரி பத்தலை அப்படின்ட்டு திரும்பவும் அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலை ட்ரை பண்ணுறப்பையும் திரும்ப என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சூழ்ந்துள்ள அந்த சமூகம் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஜாபாக வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப் வந்து ஒன்று கிடச்சிது எனக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பாராட்டினாங்க. ஆமாம், நீ எப்படி கண்டிப்பாக ஜெயிச்சிருன்னு சொல்லி தெரியும். நம்ம வந்து ஏதாவது ஒன்று கிடச்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் அந்த முயற்சியில் இருக்கிறப்ப கொஞ்சம் தோல்வி அப்படிங்கிற இறங்க முகத்தில் இருக்கிறப்ப எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர் திசையில் தான் இருப்பாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. என்றைக்காக இருந்தாலும் இப்போ ஒரு பேச்சுக்கு உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே இருந்தும்
ஒன்றும் இல்லாத மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இல்லை, புகழ் இல்லை, உங்கள்கிட்ட வந்து வேலை இல்லை, பதவி இல்லை, ஆனால் தன்னம்பிக்கை இருக்குது, கனவு இருக்குது, அதை அடையணுங்கிற இலக்கை நோக்கி நீங்கள் வந்து போயிட்டே இருக்கீங்க. எத்தனையோ பேர் வந்து உங்களை வந்து வசப்படுறாங்க, இல்லைனா வந்து உங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க, உங்கள் காது பட இல்லை கேட்காம உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முயற்சியில் உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை விடாமல் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது மட்டும் என்றைக்குமே வந்து கைவிட்டுறாதீங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யானைக்கு இருக்கிற தும்பிக்கை மாதிரி. தும்பிக்கை இல்லாத யானை அதனால என்ன பிரயோஜனமோ அதே மாதிரி தான் தன்னம்பிக்கை இல்லாதோட மனிதனோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக இந்த பிரச்சனை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கப்ப, அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறப்ப, இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆனப்ப, இல்லைனா மேரேஜில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப, இல்லைனா என்ன கிட்ட படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறப்ப, இல்லை நீங்கள் நினச்ச வேலை கிடைக்காதப்ப, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிருக்கும். இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது வந்து சரியாக பண்ண முடியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது, நமக்கு பெரிய ரெஃபரன்சஸ் இருக்காது, நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் இதை தான் பண்ணணும்னு ஒரு ஆசையோடு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப உங்களுக்கு அது அமையலை. ஒரு சிலருக்கு ஒரு 6 மாதம் ஆகலாம், ஒரு சிலருக்கு அது சில வருஷங்கள் கூட ஆகலாம். அப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் சிலர் ஹெல்ப் பண்ணுவாங்க இனிஷியலாக. அப்புறம் அவங்க விட்டு வேலைக்கு போவாங்க. அப்புறம் உறவினர்கள்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அது அக்கறையாக இருக்கலாம், இல்லை போலியான அக்கறையாக இருக்கலாம். அப்பா அம்மா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டால், அவங்க நினச்ச மாதிரி நம்ம இல்லை அப்படின்னாவே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட நமக்கு எதிர் திசையில் போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு பயம், நம்மளை பற்றியான பயம், நம்ம எதிர்காலத்தை பற்றியான ஒரு பாசம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு ஒரு பயமாக மாறும். ஸோ இப்படியே என்னாச்சுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தராக எதிர் திசையில் போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம நினச்ச இலக்கு அடைய டைம் ஆக ஆக நமக்கு அது அமையலை, நம்ம கையில் வந்து பணம் இல்லை, நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்வாங்கிட்டு மற்ற யாரையுமே தப்பாக எடுத்துக்காமல் நம்ம செய்கிற வேலை, நம்ம நினச்சிட்டு இருக்கிற அந்த கனவு அடையிறதுக்கான முயற்சியில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா, அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒன்றை மட்டும் வச்சுட்டு அந்த பேராயுதமாக அதை வச்சுக்கோங்க. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு அதை விட ஒரு பெரிய பேராயுதம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு லெவலுக்கு இறங்கி போனாலும் சரி, இல்லை ஒரு சிலருக்கு ஒரு விபத்தை சந்திச்சிருக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், அதில் ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கலாம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் வந்து மாறி இருக்கும், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அப்போ அவங்களுக்கு திரும்பி எந்திரிச்சே வர முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை திரும்ப உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தெளிவு இல்லாமல் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு உங்கள் மேலேயே ஒரு அறகுறை நம்பிக்கை வச்சுட்டு நம்மளால் முடியுமா தெரியல, நம்ம ட்ரை பண்ணுவோம், அவங்க சொல்கிறதையும் கேட்காம நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு போனோம்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே இப்போதைக்கு உள்ள இந்த இளைய தலைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் தெளிவாக இருக்காங்க. பட் ஒரு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன டேலண்ட் அப்படிங்கிறதே வந்து தெரியல. இப்போ நான் படிக்கிறப்ப கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நான் படிக்கிறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 தெளிவில்லாத தன்மையை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தாமேலேயே தனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துட்டையும் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு தடுமாற்றத்தோடயே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தடுமாற்றம் போகணும்னா முதல்ல தெளிவு பிறக்கணும். நீங்கள் என்னவா ஆகணும், அதை முதல்ல வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உட்காந்து பேசணும், பலருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் தெளிவாக இருந்து மற்றவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட அந்த தெளிவான பாதையை நோக்கி தன்னம்பிக்கை அப்படிங்கிற பேராதத்தை தூக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைச்சே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து சேரும். பட்டு இப்போ எனக்கு எல்லா கனவும் இருக்குது, ஆனால் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தன்னம்பிக்கை இருக்குது, ஆனால் கனவே இல்லை அப்படின்னாலும் கஷ்டம். ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கனவோட, தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட, ஒரு அல்டிமேட் ஆம்பிஷன், நான் இதுவாக தான் ஆக போகிறேன், இதான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த மாதிரியான வேலை தான் பார்க்க போகிறேன், இல்லை இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியாவோட, ஒரு பக்காவான ஒரு பிளானோட, அதை அடையிறதுக்கான நேரங்கள் கொஞ்சம் தாமதமானால் கூட, இந்த உலகமே உங்கள் எதிர் திசையில் நின்னால் கூட, நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் வந்து கிடைக்கும். இளைய தலைமுறை அப்படிலாம் கிடையாது. பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, எத்தனை வயசு 60 வயசு 70 வயசில் கூட நம்பிக்கை உள்ள மனிதன் வந்து என்றைக்காக இருந்தாலும் வந்து தளர்ந்து போகவே மாட்டாங்க. அவங்களோட இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க, வெற்றி அடைவாங்க. ஒரு வேளை நீங்கள் தன்னம்பிக்கை வச்சுருக்கீங்க, தெளிவான பார்வை வச்சுருக்கீங்க, பெரிய முயற்சியோடு நீங்கள் போகிறீங்க, அந்த பாதையில் நீங்கள் அடைய முடியலன்னா கூட அந்த தோல்வி உங்களை கண்டிப்பாக வருத்தாது. நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து நம்மளை வந்து வற்புறுத்த முடியாது. அதே மாதிரி நம்ம ஆசைகள் வச்சுருக்கோம் அப்படின்னா
அது நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம என்ன மாதிரி முயற்சி எடுத்துருப்போம். இப்போ நிறைய பேர் வந்து சினிமாலெலாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை இழக்கல, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பட் அதற்கான முழு முயற்சி 100% ஈடுபாட்டோட 100% இன்வால்மெண்ட்டோட ஒரு 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 தெளிவான ஒரு முயற்சி, ஒரு தெளிவான கனவோட நம்மளோட இலக்கை நோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வரும். என்னைக்காவது ஒரு வேளை ஒரு சிலருக்கு அது அமையாமல் போனால் கூட அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த சமயத்தையும் தன்னம்பிக்கை விடாமல் நம்ம அடுத்து இன்னொரு இலக்கை நோக்கி நம்ம வந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வெற்றி நம்ம கண்டிப்பாக வந்து அடையும். வெற்றி அப்படிங்கிறதே வந்து சும்மா பார்த்தீங்கன்னா அது ஒரு காணல் நீர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வெற்றி தோல்வி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்சதை சாதித்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, இஷ்டப்பட்டு வேலை பாருங்கள், கஷ்டப்பட்டு வேலை பார்க்காதீங்கன்னு. எந்த வேலை நம்ம பார்த்தாலும் சரி அதை இஷ்டப்பட்டு பார்க்கணும். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த ஆசையை வந்து அடைய முடியும். என்ன இப்போ ஃப்ளைட் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இல்லை நான் வந்து அமெரிக்கா போகணும், இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், எது வேணாலும் நம்மளால முடியும். அதுக்கு காசோ பணமோ இதெல்லாம் வந்து 2வது பட்சம் தான். பட் அதற்கான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தயவு செய்து தன்னம்பிக்கையை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி.